ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். என் மனைவி நண்பனின் காதலி கதையின் பகுதி 15. சஞ்சய் திடீரென்று சரிதாவிடம் அனாதை குழந்தைகளை பற்றி கேட்க என்ன பதில் சொல்வது என்று மனதிற்குள் வரிசைப்படுத்தி கொண்டாள். சார், இறைவனின் செயலை நாம் ஒருபோதும் விமர்சிப்பது நல்லதல்ல. இவர்களின் பிறப்பில் ஒரு அர்த்தம் இருக்கும். நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதால் அவர்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தி என்றாள். சார், என் முதல் மாத சம்பளத்திலிருந்து ரூபாய் 5000 தர வேண்டும் என்று நினைக்கிறேன். சம்பளம் வந்த பிறகு தான் நேரில் சென்று தரப்போவதாகவும் கூற சஞ்சய்க்கு நெகிழ்ந்தது அவன் மனது. பிறகு யோசித்து இவளிடம் தன் கடந்த காலத்தை பற்றி கூறினால் இவள் நல்ல முறையில் ஏற்றுக்கொள்வாள் என்ற நம்பிக்கையும் பிறந்தது. ஓகே, ஷியோர், நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்றாள். அவளுக்கு சில வேலைகளை செய்ய கொடுத்து வெளியே அனுப்பினாள். கோபி ஆஃபீஸ் விஷயமாக உள்ளே வர விசில் எடுத்து கொண்டிருந்த சஞ்சயை பார்த்து, டேய், அலுவலக நேரத்தில் நீ இப்படி ரிலாக்ஸாக செய்து விசில் அடிக்க மாட்டியேடா, என்னடா விஷயம் என்றான். நடந்தவற்றை கோபியிடம் கூற கோபியின் முகமும் மலர்ந்தது. சில வாரங்கள் கழித்து மெதுவாக உன் வாழ்க்கையை பற்றி கூறி உன் அன்பையும் மனம் திறந்து கூறுடா என்றான் உண்மையான அக்கறையில். 4வது ஆண்டு விழாவிற்கு தொழிலாளர்களுக்கு தலா 2000 ரூபாய் தர ஏற்பாடு தான். அவர்கள் உடையோ இல்லை குடும்பத்துக்கு உடைகளோ வேறு என்ன பொருளோ வாங்கி கொள்ளுமாறு அறிக்கை விடுத்தான். சரிதாவையும் அழைத்து விழாவின் ஏற்பாடு பற்றி கேட்டறிந்தாள். அவளும் அழகாக அவனுக்கு கணினியில் வரவு செலவு ஏற்பாடு என்று விவரமாக விவரிக்க நெகிழ்ந்தது அவன் உள்ளம். நாம் இன்று கடைக்கு போகலாமா என்று கேட்டான். புரியாதபடி கண்களை விரித்து, என்ன கடைக்கு, என்ன வாங்கணும் சார் என்றால் குழம்பியபடி. நமக்கு இல்லை உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்க என்று தயங்கியவாறே கூற, எனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு என்று விளம்பினாள். சமாளித்தபடியே, என்ன சரிதா, எல்லா ஸ்டாஃபுக்கும் வாங்கி கொள்ள சொன்னேனே என்று புரியாமல் கேட்க, இல்லை சார், நான் அப்பா அம்மாவிற்கு எடுக்கலாம் என்று பிளான் செய்திருக்கிறேன் என்றாள் அவன் முகத்தை பார்த்தபடியே. சஞ்சய் சிறிதும் சலித்து கொள்ளாமல், ஓகே, நீ வேலையை பார் என்று கூறி கோபியை அழைத்தான். கோபியிடம் புலம்பினான். சஞ்சய் தான் கூப்பிட்டு வரவில்லை என்றான். அதற்கு கோபி, டேய், அவன் பொண்டாட்டியா, நீ கூப்பிட்ட உடனே இது தயங்காமல் வர, கொஞ்சம் பொறுமை இருக்கணும்டா அவனுக்கு என்று சமாதானப்படுத்தினான். வீட்டிற்கு வந்த சரிதாவை ஜெகன் அழைத்திருந்தாள். அவளை வந்து பார்க்க தான் கேட்டிருந்தான். அவளோ தான் அப்பா அம்மாவிற்கு ஆடைகள் எடுக்க வேண்டும், கடைக்கு செல்லப்போவதாக கூறினாள். உடனே அவன் அந்த கடைக்கு பக்கத்தில் தான் இருப்பதாக கூற அவளும் உடனே அங்கே விடுவதாக கூறினாள். வேண்டாம், நானே வந்து உன்னை பிக்கப் செய்து கொள்கிறேன் என்று கூறினான். சரிதாவும் ஜெகனுடன் செல்வதற்காக வாயிலுக்கு வர நடைப்பயிற்சி முடித்து கோபி வந்து கொண்டிருந்தாள். எங்கே கிளம்பிட்ட சரிதா இந்த நேரத்தில் என்று வினவ, தான் அப்பா அம்மாவிற்கு துணி வாங்க என்றால் ஜெகனுடன் செல்வதை பார்த்த கோபி, இனியும் இதை வளர செய்வது
சஞ்சய்க்கு அதிகம் கோபம் உண்டாக்கும் என்று நினைத்து கொண்டான். ஜெகனுக்கு மிக்க சந்தோஷம், ஆச்சரியம். உனக்கு நல்ல வேலை தான் கிடைத்துள்ளது சரிதா என்று மென்மையாகவும் சந்தோஷமாகவும் கூறினாள். ஜெகன், நீங்கள் எனக்காக எவ்வளவோ உதவி செய்துள்ளீர்கள். உங்களுக்கும் நான் ஒரு டிஷர்ட் எடுக்கப் போகிறேன் என்று கூறினாள். அவளையே ஒரு கணம் பார்த்த ஜெகன் அவள் கைகளை அன்பாக பற்றி, தேங்க்ஸ் சரிதா என்றான் கிறக்கமாக. அவனின் அன்பையும் பாசத்தையும் அந்த ஒரு நொடி உணர்ந்தாள். கவலைப்படாதீங்க ஜெகன், உங்களுக்கும் விரைவில் நல்ல வேலை கிடைத்துவிடும் என்று ஆறுதல் கூறினாள். பிறகு அவனை வீட்டிற்கு அழைத்து வந்து, வடிவம்மா, இவர் எங்கள் ஊர்க்காரர், இன்று நம்முடன் தான் இவரும் சாப்பிடுவார் என்று கூறினார். சரியாக சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்க கோபியும் வந்து சேர்ந்தாள். ஹலோ கோபி சார் என்று ஜெகன் கை நீட்ட, கோபி இருவரையும் பார்த்து முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாது கை குலுக்கினாள். பிறகு இருவரும் சகஜமாக பேசினார்கள். சரிதா, கோபி சார், நம்ம கம்பெனியிலே ஜெகனுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று கேட்க, கோபிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. பிறகு சமாளித்தபடியே, உங்கள் பயோடேட்டா அனுப்புங்க, எங்கள் கம்பெனியில் இல்லாவிட்டாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்க்கலாம் என்றாள். பிறகு ஜெகன் கிளம்ப ஆயத்தமானாள். சரிதா, பாஸ் ஒரு முக்கிய மெயிலுக்கு பதில் போடணுமா? இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் எனக்கு அவசரமாக தர முடியுமா? சாரிம்மா, உன்னை இந்த வேலையில் ராத்திரி வந்து உன்னை தொந்தரவு பண்ணுகிறேன் என்றாள். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் என்று தன் மடிகணனியிலிருந்து முக்கியமான தகவல்களை எடுத்து அழகாக வரிசைப்படுத்தி கொடுத்தாள். அங்கிருந்தே கோபி சஞ்சயிடம் பேசி, போர்மாடா, இன்னும் தேவையா என்று கேட்க, சஞ்சயோ, நான் நீங்கள் இருவரும் கொடுத்த தகவல்களை வைத்து ஒரு பெரிய டீலையே வாங்கி முடிச்சிட்டேன்டா, நாளை கன்ஃபார்ம் செய்து விடலாம் என்றான் மகிழ்ச்சியாக. அதை கோபி சரிதாவிடம் பகிர்ந்தாள். வடிவம்மா இவர்கள் இருவருக்கும் பால் வைத்துவிட்டு சென்று விட்டாள். ராதாவோ தன் அறையில் எதையோ தைத்து கொண்டிருந்தாள். மெதுவாக கோபி சரிதாவிடம் ஜெகனை பற்றி சில தகவல்களை அறிய எண்ணினாள். ஜெகனை உனக்கு எவ்வளவு நாளாக பழக்கம் என்று ஆரம்பிக்க, அவளோ மலமளவென்று தான் சந்தித்த நாட்களிலிருந்து இன்று அவனுக்காக டிஷர்ட் வாங்கி கொடுத்தது முதல் கூறி முடித்தாள். அவள் கண்களில் தெரிந்த பிரகாசம், அவள் பேச்சில் இருந்த அன்பு பாசம், அவளின் மனதில் இருந்த சந்தோஷம் கோபியை அந்த கேள்வி கேட்க வைத்தது. நீ ஜெகனை விரும்புகிறாயா என்று. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் எனக்கு நல்ல நல்ல கதைகளோடு உங்களுடன் இணைவதற்கு பாதை வகுக்கும். நன்றி, வணக்கம்.